ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம். சமீபத்தில் எத்தனையாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்றது? சமீபத்தில் எத்தனையாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற்றது? ஆன்சர் 6. அண்மையில் டிசம்பர் 22 முதல் 25 வரைக்கும் இந்த தினங்களில் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா, அதாவது IISFன்னு சொல்லுவாங்க, இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 2020. ஸோ பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த ஃபெஸ்டிவலை தொடங்கி வைத்திருந்தார். சரிங்களா? ஸோ இதோட நடைபெற்றது 6வது திருவிழா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதவியல் ஆகியவற்றின் பயன்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த சர்வதேச அறிவியல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்க்கலாம். சயின்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அண்ட் குளோபல் வெல்ஃபேர். ஸோ இது தமிழில் தன்னிறைவு இந்தியா மற்றும் உலக நலனிற்கான அறிவியல். தன்னிறைவு இந்தியா மற்றும் உலக நலனிற்கான அறிவியல் அப்படின்ட்டு பொருள்படும். சரிங்களா? ஸோ கருப்பொருள் ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சம்பதா என்ற பெயரில் மொபைல் செயலி மற்றும் வலை போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைச்சர் யார்? சம்பதா என்ற பெயரில் மொபைல் செயலி மற்றும் வலை போர்ட்டலை அறிமுகப்படுத்திய அமைச்சர் யார்? ஆன்சர் ஹர்தீப் சிங் பூரி. அதாவது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகரப்புற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி தான் அண்மையில், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கவர்னன்ஸ் டே, தேசிய நல்லாட்சி தினம் கொண்டாடப்பட்டது இல்லைங்களா? ஸோ அன்றைய தினத்தில் தான் இந்த சம்பதா என்ற பெயரில் ஒரு மொபைல் ஆப்பையும் வெப் போர்ட்டலையும் தொடங்கி வைத்திருக்காரு. சரிங்களா? இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஆங்கிலத்தில் சிங்கிள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மேனேஜ் லாட் ஆஃப் ஆல் GOI, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இப்படி சொல்லுவோம், எஸ்டேட் சர்வீசஸ். ஸோ இதை அனைத்து அரசு எஸ்டேட் சேவைகளையும் நிர்வகிப்பதற்கான ஒரே தளம் எதுன்னா இந்த சம்பதா தான். சரிங்களா? ஸோ இதன் மூலம் நாடு முழுவதும் புகார்களை பதிவு செய்வதற்கும் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் மற்றும் மெய்நிகர் வடிவில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் தான் இந்த இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் விதமாக இவர் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ் டேயான டிசம்பர் 25ஆம் தேதி தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. குடிமக்களின் சேவைகளை மேம்படுத்த PR இன்சைட் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? குடிமக்களின் சேவைகளை மேம்படுத்த PR இன்சைட் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பஞ்சாப். பஞ்சாபோட முதல்வராக இருக்கக்கூடிய அமரேந்தர் சிங் அவர் தான் அண்மையில் PR இன்சைட் என்ற பெயரில் ஒரு மொபைல் செயலியும் வெப் போர்ட்டலையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதன் மூலமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே, சரிங்களா, மக்களின் சேவைகளை மேம்படுத்துவதற்காக, ஸோ குறிப்பாக ஒவ்வொரு மக்களும் அந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட செய்தித்தாட்களும் மற்றும் பல்வேறு இணையதளங்களும் இருக்குது. அது ஒன்றாக இந்த PR இன்சைட் மூலமாக இணைக்கப்பட்டு மக்களோட கருத்துக்கள் கண்காணிக்கப்படும். அதாவது ஃபீட்பேக் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியும். அதன் மூலமாக அவங்களுக்கான பதில்கள் வழங்கப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கவர்னர் விஜயேந்தர் பால் சிங் பத்னோர். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாட்சே என்ற இந்தி நூலை அன்னையின் திருவடிகளுக்கு என தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சாட்சே என்ற இந்தி நூலை அன்னையின் திருவடிகளுக்கு என்ற தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் M கோவிந்தராஜன். ஆமாங்க, தமிழ் மற்றும் இந்தி மொழி அறிஞராக இருக்கக்கூடிய இந்த கோவிந்தராஜ், ஸோ இந்த கோவிந்தராஜன் சொல்லக்கூடிய இவர் தான் பிரதமர் அவர்களுடைய இந்தி நூலான சாட்சே இதை தமிழில் அன்னையின் திருவடிகளுக்கு என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் RSS இதோட தொண்டராக இருந்த காலகட்டத்தில் சமூக பிரச்சனை குறித்து பல்வேறு குறிப்புகளை எடுத்திருக்காரு. அதை கடந்த 1986ஆம் வருடம் முதல் அந்த குறிப்புகளை எடுக்கப்பட்டிருக்க விதமாக சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்புகள் அடங்கிய புத்தகம் தான் இந்த சாட்சே. இது இந்தி நூல். இது தமிழில் அன்னையின் திருவடிகளுக்கு என
இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசை மற்றும் கனவுக்கு இணங்க தான். ஏன்னா தமிழ் மொழி அவருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு மொழி தான். அதன் காரணமாகவே தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை அன்னையின் திருவடிகளுக்கு என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இதை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் பதிப்பகம் இவங்க தான் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. 2021 ஆண்டில் நாசாவின் SR-7 ஏவுகணை மூலமாக விண்ணில் செலுத்த உள்ள பெமிடோ என்ற சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கிய தஞ்சாவூர் மாணவர் யார்? 2021 ஆண்டில் நாசாவின் SR-7 ஏவுகணை மூலமாக விண்ணில் செலுத்த உள்ள பெமிடோ என்ற சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கிய தஞ்சாவூர் மாணவர் யார்? ஆன்சர் எஸ் ரியாஸ்தீன். ஆமாங்க, நம்ம தமிழகத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த, குறிப்பாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிடெக் மெக்கட்ரானிக்ஸோட 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர் தான் இந்த எஸ் ரியாஸ்தீன். ஸோ இவர் விஷன் 1 விஷன் 2 என்ற 2 சிறிய செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காரு. ஸோ இதற்கு இவர் பெமிடோ என்ற ஒரு பெயரை வைத்திருக்காரு. பெமிடோன்னா மிக சிறிய பொருள் அப்படின்ட்டு பொருள்படும். இந்த செயற்கைக்கோள் இவர் தான் உருவாக்கியிருக்காரு. அண்மையில் நாசா அமைப்பும் மற்றும் ஐகு லேர்னிங் இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து கியூப் இன் ஸ்பேஸ் என்ற ஒரு போட்டி வந்து நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 73 நாடுகளை சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்காங்க. இதில் இவருடைய விஷன் 1 விஷன் 2 இந்த சிறிய செயற்கைக்கோள்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா, இதை அடுத்த 2021 ஆண்டில் ஜூன் மாதத்தில் இது நாசாவின் SR-7 என்ற ஒரு ஏவுகணை மூலமாக விண்ணில் செலுத்தப்பட போவதாக அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவனுடைய செயற்கைக்கோள் அடுத்த வருடம் நாசா அமைப்போட ஏவுகணை மூலமாக விண்ணில் செலுத்த இருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த சிறிய செயற்கைக்கோளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சிறிய 2 செயற்கைக்கோள்களும் தலா 37 மில்லிமீட்டர் உயரமும் எடை 33 கிராம் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட முக்கிய வேலை என்னன்னு பார்க்கும் பொழுது அதில் விஷன் 1 இருக்கு இல்லைங்களா, இந்த சிறிய செயற்கைக்கோள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக செலுத்துவாங்க. இந்த விஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பலூன் மூலமாக பறக்க விடப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த விஷன் 1ல் கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட 11 செயற்கைக்கோள்கள் சென்சார்கள் அடங்கியிருக்கு. இதன் மூலமாக விண்வெளியில், குறிப்பாக விண்வெளியில் எடுத்துக்கும், அங்கேயும் தட்பவெப்பநிலை இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குவதற்கும், ராக்கெட்டில் ஏற்படும் காஸ்மிக் கதிர்களின் தன்மைகளை குறித்து ஆராய்வதற்கும் இந்த விஷன் 1ன்னு சொல்லக்கூடிய சிறிய செயற்கைக்கோள் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் விதத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. 2020 ஆண்டிற்கான சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? 2020 ஆண்டிற்கான சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆன்சர் பெல்ஜியம். ஆமாங்க, இந்த வருடம் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2481 புள்ளிகள் பெற்று பெல்ஜியம் நாட்டின் ஆண்கள் அணி முதலிடத்தில் இருக்காங்க. சரிங்களா, ஸோ 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, 3ஆம் இடத்துல நெதர்லாந்து அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவோட ஆண்கள் ஹாக்கி அணி 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 2064 பாயிண்ட்ஸ் பெற்று 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல பெண்கள் பிரிவும் நம்ம பார்த்தரலாம். ஸோ பெண்கள் இடத்துல நம்ம இந்திய நாடு 9வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க உமன்ஸ் ரேங்கில். இந்த உமன்ஸ் ரேங்கில் முதலிடத்தில் நெதர்லாந்தோட பெண்கள் அணி தான் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆண்கள் ஹாக்கி இந்த அணியில் நெதர்லாந்து 3வது இடத்துலையும், பெண்கள் ஹாக்கி அணி இந்த வரிசையில் நெதர்லாந்து முதல் இடத்துலையும் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஹாக்கியை பற்றி பார்க்கும் பொழுது நேற்றைய கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா FIH மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் இது பார்த்தீங்கன்னா 2034 வருடம் நடைபெற இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா தவறு. சரிங்களா, ஸோ 20க்கு அப்புறம் 2-3ன்னு டைப் பண்ணுறதுக்கு 3-4ன்னு நான் டைப் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அதற்கான சரியான விடை, அதாவது FIH மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் வருகின்ற 2023 வருடம் நடைபெற இருக்கு. சரிங்களா, இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் டெல்லி.
ஆமாங்க, வருகின்ற டிசம்பர் 28, அதாவது நாளைய தினத்துல தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில தானியங்கி ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படுவதற்கான தொடக்க வைக்க விழா வந்து நாளை நடைபெறுகிறது. சரிங்களா? ஸோ ஓட்டுநர் இல்லா ஒரு மெட்ரோ ரயில் சேவை டெல்லியில நாளைக்கு பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. ஸோ இது டெல்லி மெட்ரோ நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. டெல்லியில இப்போ வரைக்கும் 8 வழித்தடங்கள் இருக்கு. சரிங்களா? அதுல 8வது வழித்தடம் மெஜந்தா வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 390 கிலோமீட்டருக்கு மேல இந்த வழித்தடம் இருக்கு. இதுல குறிப்பாக 38 கிலோமீட்டர் மட்டுமே, அதாவது மேற்கு ஜனக்பூரி முதல் பொட்டானிக்கல் கார்டன், ஸோ இது வரைக்கும் 38 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய 7வது 8வது இந்த 2 வழித்தடங்களிலும் ஓட்டுநர் இல்லாத இந்த சேவை வந்து தொடங்கப்படுவதற்கு வந்து திட்டம் தீட்டியிருந்தாங்க. இதில் இப்போதைக்கு 8வது வழித்தடத்தில் மட்டும். சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது, நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லாத, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெட்ரோ ரயில் சேவையை டெல்லியில் தொடங்கி வைக்க இருக்காங்க. ஸோ நாளைய தினம் டிசம்பர் 28ஆம் தேதி தான் பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்த வழித்தடத்துலையும் பார்த்துக்கோங்க, மெஜந்தா வழித்தடம். சமீபத்தில் வெடித்த, அதாவது சீற்றமடைந்த கிலாவே எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சமீபத்தில் வெடித்த கிலாவே எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. ஆமாங்க, அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஹவாய் பிக் ஐஸ்லாண்ட், அதாவது ஹவாய் பெரிய தீவில் தான் இந்த கிலாவே எரிமலை இருக்கு. அண்மையில், அதாவது கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி வெடித்திருக்கு. சரிங்களா? ஸோ இது எந்த இடத்துல இருக்கு இந்த கிலாவே எரிமலை அப்படின்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹவாய் பிக் ஐஸ்லாண்டில் தான் இருக்கு. இந்த எரிமலை கிட்டத்தட்ட 1247 மீட்டர் உடையது அப்படிங்கிற விதமா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டுமே இந்த இடத்துல இது போதுமானது. கீழ்கண்ட எந்த ஆண்டில் இந்தியா உலகின் மிகப்பெரிய 5வது, ஸோ 2 இடத்துல மிகப்பெரிய போட்டிருக்காங்க, மிகப்பெரிய 5வது பொருளாதார நாடாக உருவாகும் என CEPR தெரிவித்துள்ளது? கீழ்கண்ட எந்த ஆண்டில் இந்தியா உலகின் மிகப்பெரிய 5வது பொருளாதார நாடாக உருவாகும் என CEPR தெரிவித்துள்ளது? ஆன்சர் 2025. ஆமாங்க, நம்முடைய இந்திய நாடு உலகின் மிகப்பெரிய 5வது நாடாக வருகின்ற 2025ஆம் ஆண்டு உருவாகும் என CEPRன்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிசர்ச், இதை தமிழில் பொருளாதார மற்றும் வணிக ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மையம் தான் 2025 நம்ம இந்திய நாடு உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாகும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, வருகின்ற 2027ஆம் வருடம், இந்த வருடத்தில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளியும் 2030ஆம் ஆண்டில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளியும் நம்ம இந்திய நாடு உலகின் மிகப்பெரிய 3வது நாடாக இருக்கும். அதாவது 2030ஆம் வருடத்தில் நம்ம இந்தியா உலகின் மிகப்பெரிய 3வது நாடாக இருக்கும் விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கடந்த வருடம், அதாவது 2019ஆம் வருடம் நம்ம இந்திய நாடு பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய 5வது பொருளாதார நாடாக இருந்துச்சு. இந்த வருடம் 2020 நம்முடைய இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்பவே குறைந்திருக்கு. இதன் காரணமாக 6வது இடத்துல இருந்த பிரிட்டன் 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால 2025 தான் மீண்டும் நாம் பிரிட்டனை வந்து மிஞ்சுவோம் அப்படிங்கிற விதமாக கணிச்சிருக்காங்க. இது போக அடுத்த வருடம் 2021 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9%, அதற்கு அடுத்த ஆண்டு 7% இருக்குன்னு இந்த ரிசர்ச், இந்த அமைப்பு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக முதலிடத்துல US, 2ஆம் இடத்துல சீனா, 3ஆம் இடத்துல ஜப்பான், 4ஆம் இடத்துல ஜெர்மனி, 5ஆம் இடத்துல பிரிட்டன், 6ஆம் இடத்துல நம்ம இந்திய நாடு இருக்காங்க. COVID-19 சபியாத்தா கா ஷங்கத் அவுர் ஷமதன் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? COVID-19 ஷபியாத்தா கா ஷங்கத் அவுர் ஷமதன் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் தீபக் மிஸ்ரா. ஆமாங்க, உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த இவர் தான் அண்மையில் காணொலி காட்சி மூலமாக இந்த நூலை வெளியிட்டிருக்காரு. ஸோ இவர் மட்டும் கிடையாதுங்க, மாநிலங்களவையோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஹரிவன்ஸ் நாராயண் சிங், ஸோ இவரும் உடன் இணைந்து தான் காணொலி காட்சி மூலமாக
இந்த சமதன் சொல்லக்கூடிய இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் எழுத்தாளர் யாருன்னு பார்க்கும் பொழுது நோபல் பரிசை பெற்ற, அதாவது கடந்த 2014ஆம் வருடம் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற இந்தியரான கைலாஷ் சத்யார்த்தி இவர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவிட்-19 இப்போ இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் நம்முடைய பொருளாதார வாழ்க்கை எவ்வாறு பாதித்தது என்பதை குறித்து விவரமாக இதில் வந்து விவரிச்ச விவரமாக இவர் வந்து கூறியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது தமிழில் கோவிட்-19 நாகரிகத்தின் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே புரியும். சரிங்களா? கோவிட்-19 கிரைசிஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் சொல்யூஷன்ஸ். இதுதான் தமிழில் கோவிட்-19 நாகரிகத்தின் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பிரபாத் பிரகாஷம் இவங்க தான் வந்து வெளியிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதனுடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்த நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.